இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கப்பில் 3 கப்பு அளவு அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். இப்போ அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, தயிர் கொஞ்சம், நெய் தாளிக்கிறதுக்கு தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறணும். அதில் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். வதங்குறது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இது எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த கப்பில் தான் அரிசி 3 கப்பு அளந்தோம். இதே கப்பில் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வீதம் எடுத்துக்கிறணும். நான் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வீதம் சேர்த்துக்கிறணும். சப்போஸ் நம்ம அரிசியை ஊற வைக்கலை அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அளந்து எடுத்து வச்சுருந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் மசாலாவில். இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. அப்புறம் நம்ம இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். நெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு
இதை ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சுட்டோம்னா தண்ணி வற்றி பிரியாணி ரெடி ஆயிடும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.